மத்தேயு அதிகாரம் 16 வசனம் 1. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து, வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். வசனம் 2. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமானமாகிற பொழுது இவ்விடம் செவ்வானம் மிட்டிருக்கிறது, அதனால் வெளி வாங்கும் என்று சொல்கிறார்கள். வெளி வாங்கும் என்று சொல்கிறார். வசனம் 3. உதயமாகிற போதோ செவ்வானம் மந்தகரமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமோ? காலங்களின் அடையாளங்களையும் நிதானிக்க உங்களுக்கு கூடாது. வசனம் 4. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் கேட்கிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமின்றி வேறொன்று அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். வசனம் 5. அவருடைய சீஷர்கள் அவர் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். வசனம் 6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். வசனம் 7. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடி யால் இப்படி சொல்கிறீர் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். வசனம் 8. இயேசு அதை அறிந்த, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராத குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? வசனம் 9. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். வசனம் 10. 7 அப்பங்கள் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களே. வசனம் 11. பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். வசனம் 12. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து உங்களுக்கு சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். வசனம் 13. பின்பு இயேசு பிலிப்செரியாவின் திசைகளில் வந்தபொழுதோ தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரன் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். வசனம் 14. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உன்னை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். வசனம் 15. அப்பொழுது அவர், நீ என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். வசனம் 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றார். வசனம் 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்துகிறார். வசனம் 18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டப்படுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. வசனம் 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ எதை கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். வசனம் 20. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். வசனம் 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்து இருக்க வேண்டும் என்பதையும் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். வசனம் 22. அப்பொழுது பேதுரு
அவர் தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். வசனம் 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின் போக சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். வசனம் 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின் பற்ற கடவன். வசனம் 25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். வசனம் 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். வசனம் 27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களுடனே வருவார். அப்பொழுது அவனவன் கிரிகைகளுக்கு தக்க அவர்களுக்கு பலனளிப்பார். வசனம் 28. அங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்திலே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.